கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஐஐடி மற்றும் ஐஐஎம் ஆய்வு முடிவுகளுக்கு பிறகு நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்றும், இ பாஸ் நடைமுறையால் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மறு ஆய்வு மனு எண்ணிடப்படாததால் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில் இந்த மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் முறையிட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் அரசின் மறு ஆய்வு மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தனர். மேலும் உயர்நீதிமன்றம் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை என்றும், வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தது. முக்கிய IPS அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை காவல் கூடுதல் ஆணையராக விஜயேந்திர பிதாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை அமலாக்கப் பிரிவு ஐஜியான கார்த்திகேயன் சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை இணை ஆணையர் சந்தோஷ்குமார் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜியாகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தீயணைப்புத்துறை டிஜிபியாக இருந்த ஆபாஷ்குமார் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய இயக்குநராக சீமா அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலையில் சத்துணவு முட்டை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிய மாணவனை துடைப்பத்தால் சமையலர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக 2 சமையலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த கொள்ளைமேடு பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 44 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவில் முட்டை வழங்கப்படும் நிலையில் ஒரு மாணவனுக்கு மட்டும் முட்டை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய அந்த மாணவனை சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் ஆசிரியர்கள் முன்னிலையிலேயே துடைப்பத்தால் தாக்கினர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மாணவரை துடைப்பத்தால் தாக்கிய சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் சாமி முத்தழகன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பள்ளியில் பணியாற்றி 2 ஆசிரியர்களையும் பணியிடமாற்றம் செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சீரியல் ஷூட்டிங்கே கதி என கணவர் வீட்டுக்கே வராத நிலையில் அவரை தேடி ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கே சென்று அவரது மனைவி தகராறில் ஈடுபட்ட காட்சிதான் இது. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் பிரபல சின்னத்திரை சீரியல் நடிகர் ஐயப்பன். கயல், தென்றல், கனா காணும் காலங்கள் உள்ளிட்ட சீரியல்கள் மற்றும் ஒரு சில படங்களிலும் இவர் நடித்துள்ளார். இவர் ஊட்டியைச் சேர்ந்த பிந்தியா என்ற பெண்ணை 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவ்வப்போது சண்டை ஏற்படுவது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக ஐயப்பன் வீட்டிற்கே வரவில்லை என கூறி மனைவி பிந்தியா வளசரவாக்கத்தில் ஷூட்டிங் நடக்கும் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என தகராறில் ஈடுபட்டார். குடும்ப செலவுக்கு கூட தனது கணவர் பணம் தராமல் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் பிந்தியா தெரிவித்துள்ளார். இப்போ 3 வருஷமா என்னை குழந்தையும் என்னையும் பாத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் சம்பாதிக்கிறாரு, ஆனா தர மாட்டேங்கிறாரு வீட்டுக்கு. அப்பா அம்மா கிட்ட தான் என் குழந்தை இருக்குங்க. இது வரைக்குமே எங்க அப்பா அம்மா கிட்ட தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எங்க அப்பா அம்மாக்கு வயசாயிருச்சுங்க, அவர் அங்க பார்க்க முடியல. இவர் ஊருக்கு போய் குழந்தை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாத்திட்டே இருந்தாருங்க. ஸ்கூலுக்கும் போடுறதில்லன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கும் வர்றது இல்லைங்க. இதனை மறுத்துள்ள நடிகர் ஐயப்பன் தன்னை வேண்டுமென்றே மனைவி அசிங்கப்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்தார். குடும்பம் நடத்த பணம் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த சிவனடியார்கள் 3 பேர் காசி விஸ்வநாதர் கோயிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவுறாத நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதிக்க கூடாது என கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் மீண்டும் முறையிடப்பட்டது. மேலும் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரப்பட்ட நிலையில் அதை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஏற்று விசாரித்தது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் கோயிலில் கும்பாபிஷேகம் பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது என்றும், சிவாச்சாரியார்கள், குருக்கள் உள்ளிட்டோர் வந்த நிலையில் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரினார். கோயிலில் உள்ள சிறு பணிகள் விரைவில் சரி செய்யப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து ஐஐடி வல்லுநர் குழு கோயிலை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்த பின் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் கும்பாபிஷேகம் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கியுள்ளன. டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதையடுத்து தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்றார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா விரைவில் 2 நாள் பயணமாக சென்னைக்கு வர உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் மற்றும் கூட்டணி குறித்து பாஜக மாநில நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது. ஏப்ரல் 30 மே 1ஆம் தேதி அமித்ஷா பீகார் செல்ல உள்ள நிலையில் அதற்கு முன்னர் ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் அவர் தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்த பாம்பு கடித்து இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 21 வயது இளைஞர் ஹரிகிருஷ்ணன். எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்த இவர் நண்பருடன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தின் முன்பக்க டூமில் இருந்து திடீரென பாம்பு ஒன்று வெளியேறியது. வாகனத்தை நிறுத்த ஹரிகிருஷ்ணன் பிரேக் பிடித்த போது அவரது இடது கை மணிக்கட்டில் பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. பாம்பு கடித்ததால் உடலில் விஷமேறிய ஹரிகிருஷ்ணன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணனின் தந்தை அளித்த புகாரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனத்திலிருந்து வெளியேறிய பாம்பு கடித்து இளைஞர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலியை பெண் முரத்தால் அடித்துக் கொன்ற கதை போல ஹோசூர் அருகே வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தையை பெண் ஒருவர் பூட்டு போட்டு பிடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஹோசூர் அருகே கர்நாடக மாநில எல்லைக்கு உட்பட்ட ஆனைக்கல் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேஷ். ஜிகினி சாலையில் உள்ள இவரது வீட்டுக்குள் அவ்வழியாக சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒன்று புகுந்தது. நல்வாய்ப்பாக வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த வெங்கடேஷ் மற்றும் அவருடைய மனைவி சாந்தா வீட்டுக்குள் சிறுத்தை நுழைந்ததை கண்டனர். உடனடியாக சுதாரித்து வீட்டின் முன்பக்க கதவை பூட்டியதால் சிறுத்தை வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது. பின்னர் தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையை தேடிய போது அறை ஒன்றில் சிறுத்தை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்தனர். சிறுத்தை கூண்டுக்குள் அடைத்து எடுத்து செல்லப்பட்டு வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. சிறுத்தை வீட்டுக்குள் புகுந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆபத்தான முறையில் இளைஞர்கள் வீலிங் செய்யும் காட்சிகள் தான் இவை. ஓசூர் நகரம் முழுவதும் பரபரப்பான சாலைகளில் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. அந்த சாலையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் அந்த சாலையில் சீதாராமன் மேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் அதிவேகத்தில் வீலிங் செய்தபடி சென்றனர். இதனால் சக வாகன ஓட்டிகள் பாதசாரிகளுக்கு ஆபத்து நேரிடும் என கூறி பலர் இந்த வீடியோவை பகிர்ந்து வந்தனர். இந்நிலையில் அந்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டதையும் நேர கட்டுப்பாட்டையும் எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது காசு கொடுத்து ரம்மி விளையாடினால் அதுவும் சூதாட்டம்தான் என்றும் ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அது அரசின் பொறுப்பு என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் கேட்கப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. கேண்டி கிரஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் ரம்மியை ஒப்பிடுவது தவறு என்றும் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பிறகே ஒழுங்குபடுத்தும் விதிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் வாதம் நிறைவடைந்ததை அடுத்து ஆன்லைன் நிறுவனங்களின் வாதத்திற்காக வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. EPSக்கு எதிராக திமுக MP தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது தொகுதி மேம்பாட்டு நிதியை தயாநிதி மாறன் முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சென்னையில் உள்ள MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என EPS தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
பொலிவியாவில் பழங்குடியினர் நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறி நித்யானந்தரின் சீடர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலியல் வழக்குகளில் சிக்கிய சாமியார் நித்யானந்தா இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவானார். ஈக்வடார் நாட்டில் உள்ள தீவு ஒன்றை விலைக்கு வாங்கி அதற்கு கைலாசா என்று பெயரிட்டு தனி நாட்டை உருவாக்கியிருப்பதாக அறிவித்தார். இந்த நிலையில் தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் உள்ள அமேசான் காட்டில் பழங்குடியினரின் பல ஏக்கர் நிலத்தை 1000 ஆண்டுகளுக்கு நித்யானந்தா ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு சென்ற நித்யானந்தா சீடர்கள் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்த பொலிவியா அரசு பழங்குடியின மக்களின் நிலத்தை நித்யானந்தா அபகரிக்க முயன்றதாக கூறி ஒப்பந்தம் செல்லாது என அறிவித்தது. மேலும் அங்கு தங்கியிருந்த நித்யானந்தா சீடர்கள் 20 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். இதில் 12 பேர் சீனர்கள், 5 முதல் 7 பேர் இந்தியர்கள், மற்றவர்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் பாடகி சைந்தவி இருவரும் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சினிமாவில் பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வலம் வருபவர் ஜி வி பிரகாஷ்குமார். இவர் 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் சினிமா பின்னணி பாடகியுமான சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் ஒரு மகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடால் சமீப காலமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். பின்னர் இருவரும் பிரிவதாக அறிவித்து சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி மனு தாக்கலும் செய்தனர். இந்நிலையில் பரஸ்பரம் இருவரும் விவாகரத்து கோரிய மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அன்றைய தினம் விசாரணைக்கு இருவரும் நேரில் ஆஜராகவும் நீதிபதி உத்தரவிட்டார். நேரில் ஆஜராகும் போது தங்களுடைய நிலைப்பாட்டில் இருவரும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினம் வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் மோடி தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். நூற்றாண்டு பழமையான பாம்பன் தூக்கு பாலத்திற்கு மாற்றாக புதிய ரயில்வே பாலம் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமியை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான ரயில் சேவையை கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அங்கிருந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்கிறார். ராமேஸ்வரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும் பிரதமர் மோடி வாலாஜாபேட் ராணிப்பேட்டை இடையிலான 4 வழிச்சாலை உள்ளிட்ட நிறைவு பெற்ற நெடுஞ்சாலை பணிகளையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.